screen sharing. ஹைரன் வந்து வரலன்னா சுத்தி கொண்டாயி கவரேஜ் இஷ்யூ உண்டி என்ன சுத்தி கொண்டு ஓ, சுத்தி கொண்டாடிங்கன்னா கொஞ்சம் நீங்க திருப்பி லீவ் ஆகிட்டு ஜாயின் ஆகணும் அப்பதான் உங்களோட ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும் கவரேஜ் இஷ்யூ கொண்டாட அதனால முடியும். okay, wait. அன்னைக்கு தான் ஸ்க்ரீன் சுத்தி கொண்டியா எப்படி Screen சுத்தி கொண்டே இருக்குது. கொஞ்சம் சரிங்களா ஓகே 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 அஞ்சா ஓகே வந்துட்டு. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓகே ஓகே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஓகே. ஆரம்பமாக அகாடமிக் சார்பா ஒருவான் அகாடமி சார்பா உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் மகிழன் சகிலன் வைக்கும் இன்றைய முதலாவது பாடம் நாங்கள் நேரடியாக படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு போக மாட்டோம் அதுக்கு முன்னால சில விஷயங்களை உங்கள்ட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி எங்கள்கிட்ட இருந்தும் நீங்களும் சில விஷயங்களை தெரிஞ்சு கொண்டா தான் எங்களுக்கு இந்த கிளாஸை சக்ஸஸாக கொண்டு போகிறதுக்கு முடியுமா இருக்கும் அதுல முதலாவதா எங்களுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன எப்படி ஓதி பழகிக்கிறீங்க நீங்க சின்னதுல ஓதிக்க மாட்டீங்க இப்ப எப்ப ஓத பழக ஆரம்பிச்சீங்க அல்லது காதல கேட்டு பழகினீங்களா அல்லது இன்னொருத்தர் ஓதுறத கேட்டு பாடம் வாங்கினீங்களா அல்லது நீங்க உங்களுக்கு சுயமா ட்ரை பண்ணி எழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ணி ஓதிட்டு பார்த்தீங்களான்னு சொல்லி கொஞ்சம் ஷோர்ட்டா எங்களுக்கு சுருக்கம் சொல்லுங்க பாருங்க. இல்ல நான் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் படிச்சேன். குர்ஆன் வந்து ஓத படிச்சேன். ஸ்டார்ட்ல இருந்து படிச்சேன். படிச்சு இப்போதைக்கு ஓதிக்கொண்டு போறேன். சூரத்துல் பக்ரால 160 ஆயத்து மாதிரி ஓதிக்கிறேன். தஜ்வீத் முறைப்படி இன்னும் ஓத இல்ல. ஆஹ் எங்க சாதாரணமா ஓத படிச்சீங்க நான் வந்து ஒரு மௌலி மாட்ட தான் படிச்சேன். அது எங்களோட ஊர்ல தான் நிக்கிறாங்க. அவங்க கிட்ட நாட்டுல இருக்கும்போதும் படிச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு நாட்டுல ஸ்டே பண்ணாதனால நான் இங்க வந்த பிறகு ஆன்லைன்ல படிச்சு கொடுத்தாங்க. இப்ப அவங்களோட ஹஸ்பண்ட் மௌத்தாயின பிறகு கிளாஸ் நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு எனக்கு இப்போ ஒரு வேர்டை வந்து ஒரு வசனத்தை காட்டினா சின்ன சின்ன பிள்ளைகள் இருந்தாலும் ஓதி காட்டுவேன். அந்த வார்த்தையை ஓத தெரியும். அந்த எழுத்து கூட்டி சரி செல்ல தெரியும். சரி ஓகே நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ம். சில குர்ஆன் வசனங்களை போடுறேன் உங்களுக்கு என்ன அமைப்புல ஓத இன்ஷா அல்லாஹ். தெரியுமோ அப்படியே ஓதுங்களே பாப்போம். ஓகே. இன்னக்க நஹ்புது வத்த ஆஹ் வ- வலாய்க்க நஸ் நஷை நஷைதா ஷைத்தான் சரி அன் wait. உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட இயல்புல உங்களுக்கு இப்படித்தான் ஓத தெரியும் அப்படித்தானே அப்ப இது ஏதாவது இப்படி வசனம் காட்டினா மத்தது சூரத்துல் பக்ராவுல 170 வசனம் பார்த்துட்டு அப்படியே ஓதிட்டு போகணும் நான். அதான் கிடைச்சிட்டு நீங்க ஓதின ஸ்டைல் இப்ப நீங்க ஓதி காட்டின இந்த அமைப்புல நீங்க ஓதிக்கிங்க அப்படியா ஓதிக்கிறேன். ராகம் ஓ எடுத்து அந்த அமைப்புல இப்ப நீங்க ஓதி காட்டின இதுக்கு நான் சொல்ல வாசிக்கிறேன்னு சொல்லிதான் ஓதுறேன்னு சொல்லல இப்ப இந்த அமைப்புல அவங்களுக்கு ஓத தெரியும் அப்படி இது வேற அமைப்பு தெரியுமா அவங்களுக்கு தெரியும். குரான் ஓதுவேன். குரான் வந்து பார்த்துட்டு ஓதிட்டு போகணும்.
அப்படிதான் நான் இது சொன்னேன் இது சூரத்துல் இதுல பக்ரா இதுல போட்டிக்கிற எல்லாமே குர்ஆனுடைய வசனங்களை தான் நான் போட்டிக்கிறேன். அப்ப அந்த அமைப்புல நான் ஓத செல்றேன். ஃபர்ஸ்ட் ஓதுங்களை போகணும் அப்படின்னா எப்படி ஓதுறதுக்கும் இப்ப நீங்க இப்ப நீங்க ஓதி காட்டினது நீங்க உண்மை ரியலா இப்படியா ஓதுறது அப்படியா? இல்ல இல்ல இது எனக்கு அது அப்படியே திடீர்னு ஒரு வசனத்தை கொடுத்தா கொஞ்சம் கஷ்டம், 2 3 தடக்க பார்க்கணும், ஓதணும். ம். அப்படி ஆஹா. ஆஹ் 2 3 தடக்க அதை ப்ராக்டிஸ் பண்ணினதோட எழுத்துக்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, இது என்ன இந்த ஆஹ் இந்த இந்த சொல்ல மட்டும் நான் சொல்லுங்க பாப்போம். இது என்ன சொல்லுன்னு பாப்போம். இன்னக்க நஹ்முது அதுதான் சொல்றீங்க. நான் வட்டம் போட்டிக்கிறேன் ரெண்டாவதுல. இது என்ன சொல்? அன்அம்த அலைஹிம் குட், மாஷா அல்லாஹ். மூணாவது. வமலா. கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படி ஓகே, நீங்க ட்ரை பண்ணணும். நீங்க ஒன்னும் யோசிக்குது கஷ்டம்டா கஷ்டம் சொல்லலாம், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லலாம். நாங்க உங்களோட லெவல் எதுல இருக்குது, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு என்ன தெரியாதுங்கிறத நாங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு உங்களுக்குரிய சப்ஜெக்டை உரிய மெத்தட்ல எங்களுக்கு தந்து பாடத்தை கொண்டு போகலாம். அதுக்காக தான் கேட்கிறோம். நாலாவது வாங்க பாப்போம். லா லா அக்புது மா தஹ்புதூன. குட். மூணாவது தெரியா நீங்க. அஞ்சாவது. அஹ், அல் அல்லதீன இதா இதா கத இதா இதா கத்தலு இதா கத்தலு அலா அலல் அலன் நாசி அலன் நாசி எஸ் يستو يستفون يستفون. குட் குட். முதலாவது மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி வந்துட்டு பாருங்க சரியான சொல்லி எப்படி எப்படி வரணும். إن إياك نعبد وإياك نستعين. ஓகே, இப்ப நான் இருக்கிறேன். நீங்க இப்ப 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 இந்த 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 மெத்தட்ல நீங்க ஓதி பழகிறீங்க அப்படித்தானே? ஓ இப்ப ஒரு ரெண்டு தடவை அத பார்க்கும்போது 3வது தடக்க இல்ல நான் இருக்கிறேன். நீங்க ஓதிடுவேன். அப்படின்னா நீங்க ஒவ்வொரு வசனத்தையும் குர்ஆன்ல 2 அல்லது 3 தடவைக்குமே தான் பிராக்டிஸ் பண்ணி நீங்க இந்த லெவலுக்கு வந்துக்கிறீங்க அப்படியா? ஓதி கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டார்ட்ல அவங்க ஓதி கொடுத்தாங்க. ஆ அவங்க நிப்பாட்டின போது நானா ட்ரை பண்ணி ஓதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரான் ஆப் வச்சுக்கிறேன். ஆ அதுல நான் ஓதினது சரியானு செக் பண்ணுவேன். அது ம் கரெக்டா இருக்கும். ஆ ஆ ஆ சரி சரி. உங்களுக்கு தனித்தனி எழுத்துக்கள்லாம் தெரியும், அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எல்லா எழுத்துக்களும் கிளியர் அப்படித்தானே? எல்லா எழுத்துக்களும் தெரியும். ம். Right. உண்மையிலே இப்ப நீங்க நீங்க வந்த அவங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க நான் படிச்சது வந்து அதாவது தஜ்வீத் கிளாஸ்ல சட்டங்களை வந்து படிச்சு கொண்டு போனேன். எழுத்து உச்சரிப்புகளை, ம். அதாவது இக்ஃபான், சுக்கூன் செய்யப்பட்ட நூனின் சட்டங்கள், ம். அப்புறம் அந்த, அதாவது சரி, அதெல்லாம் அந்த சட்டங்களே. 6 எழுத்துக்கள். இப்ப அது சட்டங்கள். ஓ, எழுத்து ஆறு எழுத்து எழுத்து உச்சரிப்புங்கிறது வேற, சட்டங்கள்ங்கிறது வேற. அப்ப எழுத்து உச்சரிப்பு சொல்லி எழுத்து தரலையா அவங்க? சொல்லி கொடுத்தாங்க. ஹா இப்படி உச்சரிக்கிறது, இரு உதடுகளையும் சேர்க்க கூடாது, பற்களை சேர்க்க கூடாது, குரல் அடி தொண்டையில இருந்து மெல்லியதாக ஒலிக்க வேண்டும். அதெல்லாம் வந்து அந்த சட்டங்கள். ஹா அப்படி எப்படி உச்சரிக்கிறது, பா டா அப்படி எப்படி உச்சரிக்கிறதுன்றதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஆ. இல்ல உங்களோட எப்படி அந்த வசனம் அதான் ம். எழுத்துக்களோட உங்களுக்கு அறிமுகம் ஓகேன்னா நீங்க அந்த 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 ஸ்டெப் எல்லாம் கிடையாது. ஒரு ஒன்றை நீங்க 3 முறை பார்த்த பின்னால தான் எனக்கு ஓத எழுமாகுது என்ற கென்செப்ட் அது அப்படின்றாரு. ஓ, ஓ, ஓ. நீங்க எழுத்துக்கள் உங்களுக்கு அவங்க சரியான அமைப்பில் சொல்லி கொடுத்திருந்தால் அது உங்களோட உங்களோட ப்ராக்டிஸ்ல நீங்க வந்திக்கோணும். அடுத்த ஸ்டெப் சட்டங்களுக்கு போறதுக்கு முன்னால, சட்டங்கள்ங்கிறது தேர்ட் பார்ட், பேஸ் லைன் அல்லது ஓ, ஓ. சட்டம்ங்கிறது பேஸ் லைன் அல்ல. நீங்க இதுகாம பத்தி பேசுறீங்க, எஃபா பத்தி பேசுறீங்க, ஆனா எந்த ஒரு வசனத்தை நீங்க ஒரு முறை இன்னும் ஓதலை. நீங்க இப்ப கடைசி முறை கூட வாசிக்கிற லெவல் தான் வந்திக்கிறீங்க. நாங்க ஓத லெவலுக்கு போனதுக்கு ஓ, பின்னாடி தான் சட்டங்களை பத்தி பேசணும். உங்களுக்கு கண்டிப்பா என்ன கண்டிப்பா நடந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ். ஏலியா டூ ஏலியாக அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிக்குது. ஓகே, நல்ல பிரச்சனை இல்லை. நான் சைட் நாங்கள் இப்போ எங்கட விஷயத்துக்கு வருவோம். டைம் கொஞ்சம் இன்றைக்கு போதாதுன்னு நினைக்கிறேன்.
நாங்கள் இதில் பாட்டு அடுத்த கிளாஸுக்கு கண்டினியூ பண்ணலாம். நான் உங்களுக்கு பேசிக்காக உங்களை எந்த லெவல்லேருந்து கொண்டு போகிறேன் என்ற கான்செப்ட் மட்டும் நாங்கள் பேசுவோம். சரி, எங்கள் ஆமா. அகாடமியில் வந்து என்னோட சிலபஸ் ஸ்டைல் வந்து 3 ஸ்டெப்பில் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் நாங்கள் பேசிக் லெவல்னு சொல்லுவோம். செகண்ட் லெவல் இருக்குது அட்வான்ஸ் லெவல். தேர்ட் லெவல் இருக்குது மாஸ்டர் லெவல் நாங்கள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லெவலில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது எங்களோட கிளாஸுக்கு வராக்கள்கிட்ட ஃபோக்கஸ் பண்ணுற விஷயங்கள் 2 பகுதி இருக்குது. ஒன்று எழுத்துக்கள், இன்ட்ரடக்ஷன், அறிமுக பகுதி. எழுத்துக்களுடைய அறிமுகம். உங்களுக்கு எழுத்துக்கள் எல்லாம் தெரியுமா, எழுத்துக்களோட எந்த அளவுக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகிக்கிறீங்க, பரிச்சயமாக ஆகிக்கிறீங்கன்ற கான்செப்டை பார்க்குறது. இரண்டாவது பார்ட் எழுத்துக்கள் ப்ரொனன்சியேஷன் பார்ட். இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லெவல் வரக்கூடியது. ப்ரொனன்சியேஷன் என்று சொன்னால் தெரியும் எங்களுக்கு, எழுத்துக்களோட உச்சரிப்பு என்ற பகுதி. சரி, இதுல எழுத்துக்கள் அறிமுக பகுதிக்கு தானே, அதுல 2 பாட்டு இது. தனித்தனி எழுத்துக்களாக தார நேரம் உங்களுக்கு தெரியுதா, விளங்குதா, மிஸ்டேக் இல்லாம வருதா? எழுத்துக்கள் இன்னொரு எழுத்தோட சேர்ந்து ஒரு சொல்லா வார சந்தர்ப்பத்துல உங்களுக்கு எந்த தூரம் அந்த எழுத்துக்களோட பரிச்சயம் இருக்குது என்கிற கான்செப்ட். இந்த பாட்டு உங்களுக்கு தேவையில்லை. எழுத்துக்கள் இன்ட்ரடக்ஷன் பார்ட் உங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுது. நீங்க 100% இதுல கம்ப்ளீட் இல்ல, பட் இதுல நீங்க ஒரு பெரிய ஒரு பெர்சன்டேஜ் நீங்க ஓகே ஆகிக்கிறீங்க. நீங்க இன்னும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அந்த சைடில் நீங்கள் மூவ் ஆகுறதுக்கு. அதை எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெவலில் அதை நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். எழுத்துக்கள் ப்ரொனன்சியேஷன் என்ற பாட்டில், அதாவது எழுத்துக்களினுடைய உச்சரிப்பு என்ற பகுதியில். அதில் எங்கள்கிட்ட 3 வகையான கேட்டகரி இருக்குது. தனித்தனி எழுத்துக்களாக உச்சரிக்கிறது, எழுத்துக்கள் இன்னொரு எழுத்தோட சேர்ந்து சொற்களாக வந்துகின்ற சந்தர்ப்பத்தில் எங்களை உச்சரிப்பை நாங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது, அதே நேரம் எழுத்துக்கள் சொற்களாக சேர்ந்து, இப்போ நான் உங்களோட ஸ்க்ரீன்ல போட்டேனே வசனங்கள், சொற்கள் பலதுகள் சேர்ந்து வசனங்களாக போட்டுந்தானே ஆயத்துக்கள்னு சொல்லுவோம். அந்த வேர்சஸ் வசனங்களாக வார நேரத்தில் எங்களோட ப்ராக்டிஸ் எப்படி மாறிக்கணும் என்ற ஒரு பாட்டில் நாங்கள் போக வேண்டியது. அப்படி என்றால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்லக்கூடிய இந்த சாப்டர் சொற்களாக நாங்கள் நீங்கள் சொற்களாக உச்சரிக்கிறதுல நிறைய பலவீனங்களோட இருக்கிறீங்க. அந்த பலவீனம் உங்களை எங்கே கொண்டு சேர்க்குது என்றால், உங்கள்கிட்ட ஒரு வசனம் ஒன்றை தந்தால் அந்த வசனத்தை நீங்கள் பல முறை ட்ரை பண்ண பின்னால தான் அந்த வசனத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வாரீங்க. ஓதுறதுக்கு இன்னும் வரல. அந்த வசனத்தை இந்த எழுத்துக்கள் ஈக்குது என்ற கான்செப்டுக்கு வாரீங்க, அந்த ஓதுற ட்ரெக்குன்னு வரல. அதாவது ரீட் பண்ணுற ஸ்டைலுக்கு வாரீங்க. ரிசைட்டிங் என்றதை நீங்கள் டோட்டலாகவே இன்னும் அந்த 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 பேட்டர்னுக்கு நீங்கள் மூவ் ஆகலை. காரணம் என்னென்றால் இந்த க்ரைட்டேரியாவில் இந்த பாட்டில் இருக்கிற இஷ்யூஸ் உங்களுக்கு அங்கே உங்களை மூவ் பண்ணுறதுக்கு உங்களை விடுதி இல்லை. எனவே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்டர்மீடியட் லெவல் கிட்டத்தட்ட 7 சாப்டர்களை கொண்டது. அதில் உங்களுக்கு எந்த சாப்டர்கள் மிச்சம் ஈஸியாக ஆகிக்குதோ அதை நாங்கள் குயிக்காக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். எந்தெந்த சாப்டர்ஸில் உங்களுக்கு டைமிங் தேவைப்படுது, நீ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, நீங்களாகவே ட்ரை பண்ணி அந்த ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டியது தேவைப்படுற இடங்கள்ல உங்களுக்கு ஒரு டைமிங்கோட நாங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், மற்றபடி ஃபாஸ்ட்டாக போகலாம். அதுக்கு பின்னால தான் மற்றது இன்னொரு ம் ரெக்வெஸ்ட் என்னன்னா, அவசரமா வந்து ஓதணும்ன்ற ஆசை இருந்தாலும் ஆ எனக்கு கொஞ்சம் நான் பண்ணி மெதுவா ஓதி கொண்டு போறது எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் நாட்டுக்கு நெக்ஸ்ட் மந்த் போனேன்னா ம் நாட்டுல ஸ்டே பண்ணி நிறைய டைம் இருக்கும் எனக்கு ம் குரான் படிச்சு கொள்றதுக்கு. இப்போ நான் ஜாப்ல இருக்கிறதுனால ம் இப்போதைக்கு நான் இதுல படிச்சு கொண்டு போறேன். ம் இன்ஷால்லா ஓதிட்டு நாட்டுக்கு போனா எனக்கு நிறைய டைம் இருக்கும். ஓ, எனக்கு நிறைய இதுக்கு கவனம் செலுத்த இயலும். இன்னமும் இதுக்குள்ள வந்து எனக்கான கவனம் செலுத்த இயலும். அப்ப மெதுவா நான் படிச்சு கொண்டு போறேன் இன்ஷால்லா. ஓகே, அது எத்தனை பிரச்சனை வருஷம் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல. இல்லை இல்லை, அப்படின்னு இல்லை. அது நாங்கள் உபயோகப்படுத்தும் இன்ஷால்லா. உங்களுடைய ஸ்பீடு தான் நாங்கள் போகணும். நீங்கள் ஸ்லோவாகின அல்லது உங்களுக்கு கஷ்டமாகிறது நான் கட்டாயம் ஸ்லோவாகணும். எங்களோட டார்கெட்டும் வந்து சிலபஸை முடிச்சு உங்களை அனுப்புறதில்ல. எங்களோட டார்கெட் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்கள் தாண்டுற நேரம் அதில் நாங்கள் எதிர்பார்க்கிற முழுமையான அடைவுகளை அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் அடைஞ்சிக்கணும். எங்களோட டாஸ்க்கை நீங்கள் அடைஞ்சிக்கணும். அப்படி அடைஞ்சால் தான் எங்களுக்கு எங்களோட சிலபஸ் சக்ஸஸ், உங்களுக்கு உங்களோட ஓதல் சக்ஸஸ். 2 சைடுக்குமே சக்ஸஸ் தேவை. 50-50 இருக்கிற நாங்கள் மட்டும் சிலபஸை முடிச்சுட்டு நீங்கள் எங்கிட்ட சிலபஸை முடிச்சுட்டு இங்கே போயிட்டு வரேன்னு சொல்லி உங்களை அனுப்பியும் சரி வராது. நீங்கள் எங்களை சிலபஸை முடிச்சிட்டும் அழகா ஓத தெரிஞ்சு கொண்டும் திருப்பி திரும்பி தொடர்ந்து அதிலே இருந்தாலும் உங்களுக்கும் சரி வராது. அப்படிதானே? 2 பேருமே நாங்கள் மூவ் ஆக வேண்டிய 2 பேருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வார நேரத்தில் நாங்களும் உங்களை அந்த இடத்துல வச்சு உங்களுக்கான முழுமையான ட்ரைனிங்கை தந்து உங்களோட ப்ராக்டிஸில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை மிகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னால், இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, கன்வெர்ட் பண்ண ஒருத்தர் தான் நீ வந்துக்கிறீங்க. எங்களோட கிளாஸில் ஜாயின் ஆக 2வது நபர் இப்படியாக வந்து சேர்ற கிளாஸுக்கு.
இன்னொருத்தர் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு ஜாயின் ஆகிக்கிறாரு. அவர் டாக்டர் உண்டு. அவர் இப்போ மாஷா அல்லாஹ் அவர் வந்த லெவல் ஃபர்ஸ்ட் லெவல், இப்போ அவர் இருக்கிறாரு செகண்ட் லெவல், அதாவது அட்வான்ஸ் லெவல் என்று சொல்லக்கூடிய செகண்ட் லெவலில் அவர் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். சட்டப்பகுதியில் இறுதி கட்டத்தில் இருக்கிறார். அவர் ஓதல் எல்லாம் ஓதல் என்ற ட்ரெக்கில் விழுந்தான் அவர் அங்கே மூவ் ஆகிறார். ஆகவே இதில் நீங்கள் அப்படியே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாத்துக்கு வந்து நாங்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தால் எங்களுக்கு ஓதல் கஷ்டமாகும், நாங்கள் டிலே ஆகும், எங்களுக்கு மிச்சம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே குர்ஆன் ஈஸி தான். அந்த கான்செப்டை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மனசில் எடுத்துக்கொண்டா சரி. குர்ஆனுங்கிறது மிச்சம் சிம்பிள். உலகத்தில் இருக்கிற எந்த லாங்குவேஜை விடவும் மிச்சம் சிம்பிளான லாங்குவேஜ் குர்ஆன் லாங்குவேஜ். அதை சரியாக சிஸ்டமாக பிடிச்சி கொள்றதுலாம் விஷயம் இருக்குது. இந்த சிஸ்டமாக பிடிச்சி இப்போ நீங்கள் சொல்றீங்க ஸ்லோன்னு சொல்லி, உண்மையிலே நீங்கள் சில இடங்களில் ஸ்லோ ஆகுவீங்க. நாங்களே உங்களை ஸ்லோ பண்ணுவோம். ஸ்லோங்கிறது ஓதல்லே தேவையான எனக்கு இப்போ இப்போ உங்கள்கிட்ட உண்மையில நீங்கள் ஸ்லோ இல்லாததால தான் ஒரு வசனத்தை நீங்கள் 3 ட்ரிப் ஓதுற லெவலுக்கு வாரீங்க. இல்லைங்களா? நீங்கள் சரியான ஒரு ஒரு ஸ்லோ, மிச்சம் ஸ்லோண்டும் இல்லை மிச்சம் ஃபாஸ்ட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு அந்த பேலன்ஸான இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க என்றால் நீங்கள் ஒரு வசனத்தை ஒரு அப்ப டிப்பாக எனக்கு ரொம்ப ஆர்வம் வைக்கல குரான். ஆஹ் அப்போ அந்த லெவலுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களோட போவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் இப்போதைக்கு உங்களை நாங்கள் என்ன சொல்கிற ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த ஃபர்ஸ்ட் லெவலில், இன்டர்மீடியட் லெவல் என்று சொல்லப்படக்கூடிய செகண்ட் பார்ட் லெவல்ல இருந்து பை பை வேர்ட் வசனங்களாக ஓதுறதுக்கு முன்னால சொற்களாக ஓதி பழகுறது என்ற இந்த பாட்டிலேருந்து உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் ஸ்டார்ட் ஆகும். ஹைரன் எனக்கு சொல்லுங்க. இதுதான் என்னோட நியத்து. நல்லா, ஓகே, என்னோட நியத்து வந்து உலகத்துல வேற எதுவும் இல்லை. இந்த நல்லா. குரான் வந்து இப்போ முழுசா இரண்டாவது செகண்ட் லெவல் அதுக்கு பின்னால நீங்க வருவீங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ அதுக்கு பின்னால நீங்க சொற்களாக ஓதி பழகினதுக்கு பின்னால வசன அமைப்புகளை நோக்கி வருவீங்க. வசனத்தை நீங்க வசனங்களாக குர்ஆனை ஓதி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. எழுத்துக்கள் உச்சரிப்பு முழுமையாக உங்களுக்கு டாஸ்க் ஆகிக்கும். அதில் கிட்டத்தட்ட 13 சாப்டர் இருக்குது. மிக கவனமாக நுணுக்கமாக நான் உங்களை அதுலேருந்து வெளியெடுப்போம் இன்ஷா அல்லாஹ், எழுத்துக்கள் உச்சரிப்புகள் இருந்து. அதுக்கு பின்னால நீங்க செகண்ட் லெவல்ல அட்வான்ஸ் லெவல் என்ற ஒரு பாட்டுக்கு வருவீங்க. இங்க தான் நீங்க சொன்னது போல சட்டங்களோட நாங்க ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சட்டங்களை உங்களுக்கு நோட்ஸ் தர மாட்டோம், எக்ஸாம் வைக்க மாட்டோம். வசனங்கள் குர்ஆன்ல வசனங்களை நாங்க ஓதி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒவ்வொன்றையும் டாஸ்க் பேஸ்ல ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்க சட்டங்களுக்கு அந்த வசனங்களுக்கு கூடாக ப்ராக்டிஸ் பண்ற பாட்டாக செகண்ட் லெவல் இருக்கும். இது முடிஞ்சதுக்கு பின்னால நீங்க தேர்ட் லெவல், நாங்க மாஸ்டர் லெவல்னு சொல்ற லெவலுக்கு நீங்க வருவீங்க. அதுல தான் குர்ஆன் சிஸ்டத்துல குர்ஆனுடைய ஒழுங்கமைப்புல பக்கங்களாக சூறாக்களாக நீங்க குர்ஆனை ஓத ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் நாங்க உங்களோட குர்ஆனை தான் ஓதுவோம். உங்களுக்கு தேவையான குர்ஆனை தான் அதிகம். குர்ஆன் டெஸ்ட்லுக்கு நாங்கள் போக மாட்டோம். இப்போ நேரடியாக நீங்கள் குர்ஆன் இப்போ ஓத போனீங்க சொன்னீங்களே, சூரா பக்ரால நிற்கிறீங்கன்னு சொல்லி அந்த அமைப்புக்கு நாங்கள் இது வரைக்கும் ஓத மாட்டோம். மூணாவது லெவல் வார நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களால் எந்த ஒரு பக்கத்தையும் தைரியமாக திறந்து செல்ஃபாக இன்னொருத்தட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் ஓதுறதுக்கு முடியுமா இருக்கும். அதான் நீங்கள் இங்கே வர டாஸ்க். நாங்கள் உங்களுக்கு முழு குர்ஆனையும் எங்கேயும் மோதி காண்பிக்க மாட்டோம். முழு குர்ஆனையும் உங்கள்கிட்ட இந்த பாடம் கேட்க மாட்டோம். ஆனால் எங்களோட சிலபஸில் நீங்கள் சரியாக ஒவ்வொன்றையும் டாஸ்கையும் சரியாக முடிச்சு கொண்டு வந்தீங்கன்னால் இந்த லெவல் வார நேரம் உங்களால் உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். எனக்கு எந்த கையில் இருக்கிற குர்ஆன்ட எந்த பக்கத்தை திறந்தாலும் என்னால் ஓத முடியும் என்ற பகுதி உங்களுக்கு வரும். இதுக்கு பின்னால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி அந்த லெவலுக்கு வார நேரத்தில் ஒன்று நீங்கள் தொடர்ந்து அந்த முறையில் முழு குர்ஆனையும் எங்களுக்கு ஓதி காண்பித்து கொண்டு போகிற ஒரு சிஸ்டத்துக்கு நீங்கள் இன்வால்வ் ஆகலாம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இஜாசான்னு சொல்லுவோம். அதாவது குர்ஆன் எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில் ஓதப்பட்டுச்சோ அந்த முறையில் முழு குர்ஆனையும் எங்கள்கிட்ட ஓதி காண்பித்து அதுக்குரிய ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டாவது அப்படி அல்ல, எனக்கு சில சூறாக்கள் ஹிஃபுல் பண்ணப்படணும், இதே அமைப்பில் நான் ஹிஃபுல் பண்ணணும், எப்படி இப்போ நான் ஓதி பழகிக்கணும் அந்த அமைப்பில் நான் ஹிஃபுல் பண்ணணும் என்று சொன்னாலும் அதுக்குரிய ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த வேலையும் நீங்கள் போகலாம். இது உங்களுக்குரிய ஆப்ஷன். இது வரைக்கும் உங்களுக்கு தெரிவு சுதந்திரம் உண்டல்ல, எல்லாம் கம்பல்சரி ஆகிக்கும். இந்த லெவல் வார நேரம் உங்களுக்கு நாங்கள் அப்படி அந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்றால், ஓகே எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு முழு குர்ஆன் இப்போ திருப்தி ஆகிக்குது, நான் இது பிறகு செல்ஃபாக ஓதி பழகலாம் என்று சொல்லி கிளாஸ்லேருந்து அப்படியே நிற்பாங்க. அதுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம். அப்போ இந்த லெவல் வரைக்கும் மிக கவனமாக நாங்கள் உங்களை கொண்டு வர வேண்டியது எங்களுக்கு முக்கியமான பொறுப்பு. இது வரைக்கும் நான் இது வரைக்கும் விளங்கப்படுத்தினது எனக்கு மாஷா அல்லாஹ் நல்லா விளங்கினேன். சரி, ஓகே. நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் அடுத்த கிளாஸ் நான் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். டைம் கொஞ்சம் இஷ்யூ ஆகிக்குது. டைமுக்கு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஏர்லியாகவே நீங்கள் ஜாயின் ஆகுங்க, சரியா? உங்களோட கிளாஸ் டைமுக்கு ஒரு 5 எனக்கு மினிட்ஸ்.
நினைச்சேன் ஜூம் இன்னைக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானு அப்படியா? அதுக்கப்புறம் தான் ஜாயின் வந்து போட்டு. இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக ஓ, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் விளங்கு தானே. நீங்கள் பயம் இல்லாமல் ஜாயின் ஆகும். நீங்கள் 7 மணி வரையும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. சில டைம் படி 7 மணி வரையும் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. 6:55 நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஏர்லியாக ஜாயின் ஆகியிருந்தால் அவங்களுக்கு அது சேஃப்டி தான் மிச்சம் நல்லா. அப்போ எங்களுக்கு நிறைய கொஞ்சம் இடையில இடையில ஆக்கள் சேர்ப்பீங்களா? விலங்கல்ல. இல்ல, இடையில ஆக்கள் எடுக்கிறா நீங்க ஜூம் அப்படி குரான் ஓதி கொடுக்குற இடையில ஆக்கள் சேர்ப்பீங்களா? இடையிலன்னு சொன்னால் ஒருத்தர் பத்து விலங்கல்ல. வயசுல பொடியன் 10 வயசுல பொடியன் இருக்கிறாரு. ஓ நீங்கள். அவருக்கு ஓ அவருக்கு நீங்கள் எதுவுமே அப்போ தெரியாது. சிலங்க அவருக்கு அழைக்கிறா அங்கே இருக்கிறா. ஸ்ரீலங்கா இருக்கிறாரு. நான் நான் போயிட்டு தான் நான் அவருக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும். ஓகே. நீங்கள் வந்து அதுக்கு இப்போ நான் ஏற்பாடு பாருங்க, பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து 20 ஆனால் உங்களுக்கு இன்ஷால்லா இதில் பேலன்ஸ் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அப்போ உங்களுக்கு விளங்கும் நாங்கள் எப்படி ஆக்க எடுக்கிற மாதிரிலாம் மொழியில் விளங்கப்படுத்தும் இன்ஷால்லா. நான் இன்றைக்கு இன்றைக்கு கிளாஸில் உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டை சொல்லி தந்திக்கிறேன். இதுக்கு அடுத்த சில விஷயங்கள் நாங்கள் பேசுவோம் இன்ஷால்லா. பேசிட்டு நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த கிளாஸை நான் இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு அடுத்த ஆள் கிளாஸுக்கு வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அதனால இப்போ உங்களோட கிளாஸ் டைம் முடிகிறதால இப்போ அவர் வந்துட்டு அடுத்த ஆள். ஆகவே இன்ஷால்லா நீ கொஞ்சம் ஏரியா ஜாயின் ஆக நாங்கள் இன்ஷால்லா கொஞ்சம் கூட பார்ப்போம் இன்ஷால்லா அடுத்த கிளாஸில். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ.